அதுவும் நம்ம பலாப்பழத்தெல்லாம் அந்த பொண்ணு பக்கத்துல கொண்டு போயிட்டோம்னா அவ்வளவுதான். ஐயோ பலாப்பழமா, பலாப்பழமா குடுத்துட்டீங்களான்னு சொல்லி ரொம்ப பயமே காட்டிருவாங்க நமக்கு. ஸோ இது வந்து எல்லா நியூபார்ன் மதர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இத சாப்பிடாத, அத சாப்பிடாத, அது சாப்பிட்டா குழந்தைக்கு இப்படி ஆயிடும், இது சாப்பிட்டா குழந்தைக்கு அது வந்துரும். இல்ல குழந்தைக்கு எதாவது வந்துச்சு, நீ ஏதாவது அத அப்படி சாப்பிட்டியா? ஹாய், ஹலோ. பிரஸ்ட் ஃபீடிங் வந்து நம்ம நிறைய பார்ட் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட 11, 12 பார்ட் வரைக்கும் பார்த்தாச்சு. எத்தனை பார்ட்டுன்னு எனக்கே தெரியல. ஸோ இந்த வீடியோவோட நம்ம வந்து எண்ட் கார்டு போட்டுடலாம். இந்த வீடியோக்கு வந்து மிஸ்லேனியஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பசும்பால் எப்போ வரைக்கும் கொடுக்கணும், எப்போ ஆரம்பிக்கணும், ஆர்டிஃபிஷியல் ஃபீட்ஸ் கொடுக்குறீங்கன்னா எப்போ கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா, இல்லை கொடுத்தீங்கன்னா எப்படி கொடுக்கணும், அப்புறம் சில விஷயங்கள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அது சாப்பிடலாமா வேணாமா அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பசும்பால் வந்து 1 வயசுக்கு மேலே தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா கவு மில்கில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் வந்து குழந்தையால டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால 1 இயர்க்கு மேலே தான் வந்து நம்ம கவு மில்க் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கவு மில்க் அலர்ஜி அப்படின்ற பிரச்சனை வந்துடும். ஒவ்வாமை மாதிரி வந்துடும், டயரியா, வாமிட் அது போலாம் இருக்கும். ஸோ 1 வயசுக்கு மேலே தான் நீங்கள் வந்து பசும்பால் கொடுக்குறீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒருவேளை நீங்க ஆர்டிஃபிஷியல் ஃபீட்ஸ் கொடுக்குறீங்க, ஆர்டிஃபிஷியல் ஃபீட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து மோஸ்ட்லி இருக்காது. ஏன்னா பிரஸ்ட் மில்க் செக்ரேஷனே அந்த குழந்தைக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்க ஆர்டிஃபிஷியல் ஃபீட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, சில சமயம் ஆர்டிஃபிஷியல் ஃபீட்ஸ் கொடுக்கறதுனால குழந்தைக்கு வந்து சளி, ஜுரம், இன்ஃபெக்ஷன் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வராமல் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். வெந்நீர்ல வந்து நீங்க எந்த இதுல கொடுக்க போறீங்களோ, பாட்டிலில் கொடுக்க போறீங்கன்னா பாட்டில, இல்லை பாலாடையில கொடுக்க போறீங்கன்னா பாலாடை, அதெல்லாம் வந்து அந்த வெந்நீர்ல போட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீர்ல போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வெந்நீர் வச்சு அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபீட்ஸ்னா அதுலேயே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1 ஸ்பூனுக்கு இவ்வளோ ml ஆஃப் வாட்டர் அப்படின்லாம். ஸோ அந்த கணக்கு வச்சுட்டு நீங்கள் ஹாட் வாட்டர் பாயில் பண்ணி அதை ஆற வச்சு அதில் பால், அந்த மில்க் பவுடர் கலந்து நீங்கள் கொடுக்கலாம். அது போல் மொத்தமாக கலந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறது அது போல் பண்ணக்கூடாது. ஒரு தடவை நீங்கள் கொடுக்கும்போதும் ஃப்ரெஷ்ஷாக தான் கலந்து வைக்கணும். ஒருவேளை நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃபீட்ஸ் வந்து பாட்டிலில் கொடுக்காம பாலாடையில் கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ வந்து பாலாடையை டேரெக்டாக இப்படி வாய்க்கிட்ட கொண்டு போகாமல் ஓரமாக வச்சு தான் நீங்கள் ஃபீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃபீட்ஸு இல்லை பிரஸ்ட் ஃபீடிங் எதாக இருந்தாலும் நீங்கள் ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா குழந்தைய தோலில் போட்டு தட்டி கொடுக்கணும். வேப்பம் வர வரைக்கும் தட்டி கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து பாலை திருப்பி கக்காமல் இருக்கும். அடுத்தது வந்து என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பெரிய டாப்பிக்கே போடலாம். ஏன்னா இது வந்து எல்லா நியூபார்ன் மதர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, அது சாப்பிட்டா குழந்தைக்கு இப்படி ஆயிடும், இது சாப்பிட்டா குழந்தைக்கு அது வந்துடும், இல்லை குழந்தைக்கு எதாவது வந்துச்சுன்னா நீ ஏதாவது அதை அப்படி சாப்பிட்டியா, நீ வந்து இதை சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களாகட்டும், இல்லை சொந்தக்காரங்க, அது போல எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எல்லா நியூபார்ன் மதர்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நம்ம பலாப்பழத்தெல்லாம் அந்த பொண்ணு பக்கத்தில் கொண்டு போயிட்டோம்னா அவ்வளோதான். ஐயோ பலாப்பழமா கொடுத்துட்டீங்களான்னு சொல்லி ரொம்ப பயமே காட்டிடுவாங்க நமக்கு. ஸோ சாப்பிடக்கூடாதுன்னு பொதுவாக எதுவுமே கிடையாது. எல்லாமே சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. எல்லாமே சாப்பிடலாம். இது சாப்பிட்டா அது வந்துருமோ, அது சாப்பிட்டா இது வந்துருமோன்னு பயப்பட தேவையில்லை. ஸோ பலாப்பழம் அது எல்லாமே சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பலாப்பழம் கொடுக்காதுன்றவங்கள்ட்டே நம்ம போய் கேட்டோம்னா, சரி வேற என்ன கொடுக்கலாம், நாங்களாம் வந்து பிஸ்கெட் தான் கொடுத்தோம். எது இந்த மைதா, பால் அதெல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க, சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை அதெல்லாம் போட்டு, அதுவா? ஆமா நாங்களாம் பிஸ்கெட் தான் கொடுப்போம், குழந்தைங்களுக்கு எப்பவுமே பிஸ்கெட் மட்டும்தான் நாங்கள் ஊட்டுவோம் அப்படின்னு சொல்லி பெருமையா வேற சொல்லிப்பாங்க. அவங்களுக்கு வந்து இதுல என்ன, அதுல ஒரு புரிதலே இல்லாம அவங்க அதை வந்து ட்ரெடிஷன் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பிஸ்கெட் கொடுக்கலான்றாங்க, பலாப்பழத்தை கொடுக்க வேணாம்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு அதுல ஒரு புரிதல் இல்லைன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் வந்து எல்லாமே சாப்பிடலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இது சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பேபிக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணமோ நம்ம அதை தான் ட்ரீட் பண்ணோம். அதுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் எல்லாமே சாப்பிடலாம். சாப்பிட்றவங்களும் நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணவங்களும் நான் பார்த்துருக்கேன். ஸோ 2 பேருக்குமே ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ எல்லாமே சாப்பிடலாம். ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாப்பிக்குமே நான் கவர் பண்ணிட்டேன்.
பட் இதில் வந்து எனக்கு ப்ராக்டிக்கல் விஸ்டம் கிடையாது, தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராக்டிக்கலாக எதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லெட் மீ எக்ஸ்பிளைன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் எந்த டாபிக் பற்றி பேசுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அந்த டிசீஸ் பற்றி, அப்படி எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.